தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆதவ் அர்ஜுனாவின் அதிரடி திட்டம் அச்சத்தில் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். லாட்டரி அதிபர் மார்ட்டின் அவர்களுடைய மருமகன்தான் இந்த ஆதவ் அர்ஜுனா. திமுகவிற்கு வியூகம் வகுத்து கொடுத்தவர். வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற நிறுவனத்தை நடத்தி வந்தார். பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்து திமுகவுக்கு அறிமுகப்படுத்தி கடந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வியூகம் வகுத்து கொடுத்தவர் இந்த ஆதவ் அர்ஜுனா. திமுகவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் விலகி விசிகாவில் இணைந்தார். துணை பொதுச் செயலாளர் ஆனார். திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் கூறியதால் விசிகாவிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார். ஆனால் தானாகவே வெளியேறிவிட்டார் ஆதவ் அர்ஜுனா. இந்த சூழ்நிலையில் அவர் தாவேகாவில் இணையப் போகிறார், பாட்டாளி மக்கள் கட்சியில் இணையப் போகிறார் என்று பல்வேறு செய்திகள் வந்தன. ஆனால் அவர் தான் தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் பிரச்சாரத்தில் ஈடுபடப் போவதாகவும் அறிவித்துள்ளார். வருகிற தமிழக சட்டசபை தேர்தலில் அவர் போட்டியிடப் போவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக வேட்பாளர்கள் 30 பேரை டெபாசிட் இழக்கக்கூடிய வியூகங்கள் அவர் வகுத்து வருவதாக கூறப்படுகிறது. திமுக வேட்பாளர்கள், வடமாவட்டத்தை சார்ந்த திமுக வேட்பாளர்கள் 30 பேரை தோற்கடிப்பதற்கு அவர் வியூகம் வகுத்து வருவதாக கூறப்படுகிறது. அதில் அமைச்சர்களும் அடங்குவர் என்று கூறப்படுகிறது. அவர் தாவேகாவில் இணைந்தாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்தாலும் சரி, திமுக வேட்பாளர்கள் 30 பேரை தோற்கடிக்க வேண்டும் என்ற மன உறுதியோடு 30 தொகுதிகளை தேர்வு செய்து அதற்கு வியூகம் வகுத்து வருகிறார். அதில் அமைச்சர்களும் அடங்குவார்கள் என்று கூறப்படுகிறது. இதனால் திமுக வட்டாரத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக வடமாவட்டத்தை சார்ந்த திமுக அமைச்சர்கள் மத்தியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.